கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் உங்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வசனத்தை தியானிக்கும்படியாக நாம் இன்றைக்கு நம்முடைய சிந்தைகளை கர்த்தருக்கு நேராக திருப்புவோமாக. நாம் ஒரு மனதோடு தெய்வ சமூகத்தில் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்வார். விசுவாசத்தோடு கூட கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் நீர் எங்களோடு கூட பேசும் உம்முடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் கடந்து வருகிறோம். உம்முடைய வசனம் அது ஆவியாயும் உண்மையுமாயும் இருக்கிறது. இந்த வசனத்தின்படி நாங்கள் கேட்டு நடக்கும்படியான கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்தள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். வசனத்தை அறிந்து கொள்ளும்படியாய் கண்களை திறந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் நான் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் இந்த நாளிலேயும் தேவனுடைய வசனத்தை கேட்பதன் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வசனங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு, நம்முடைய ஆழங்களை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் தாமே நம்முடைய மனக்கண்களை அவர் திறந்தருள்வாராக. விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் நாம் ஜெபத்தோடு கூட இருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் என்ன படிக்கிறோம் என்று சொன்னால், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிப்போம், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார். வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி பெரிய காரியங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னால், பெரிய காரியங்கள் எவைகள் என்கிறதை குறித்ததான சத்தியத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னால், பெரிய காரியங்கள் எவைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எவைகள் பெரிய காரியங்கள் என்பதாக பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னால் அவருடைய பெரிய செயல்கள், அவருடைய பெரிய செயல்கள் என்ன என்பதை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், முதலாவதாக இதில் நாம் இங்கே பல அவருடைய பெரிய செயல்களை நம்ம படிக்க முடியும். அவர் இரக்கத்தில் பெரியவர், அவருடைய இரக்கம் மிக பெரியது. இரக்கத்தின் செயல் என்பது அவருடைய பெரிய செயல் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது. அதைத்தான் நாம் 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்திலேயும், 2 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலேயும் அதை குறித்து நாம் வாசிக்க முடியும். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இங்கே தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்று சொல்லி தாவீது சொல்லுகிற இந்த ஒரு காரியத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். இது காத்தை நோக்கி தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை, வாசகம். இது ஏன் அவன் சொல்லுகிறான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஏற்பட்ட ஒரு இக்கட்டான காரியம். அவன் அந்த இக்கட்டான நேரத்தில் அவன் தீர்க்கதரிசியினுடைய எச்சரிப்பை பெற்றவனாக, தீர்க்கதரிசி அவனுடைய தவறை உணர்த்தினதான சமயத்தில் அவன் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறான், நான் மனுஷருடைய கையில் விழுவதை பார்க்கிலும் கர்த்தருடைய கையில் விழுவேனாக என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனுஷருடைய கையிலே விழும் பொழுது மனுஷர்களுடைய இரக்கம் என்பதை பார்க்கிலும் தேவனுடைய கையில் விழும் பொழுது நாம் தேவனுடைய கையினாலே கிடைக்கிறதான தண்டனைகள் அவைகளை அனுபவிக்கிற சமயத்தில் நாம் கர்த்தருடைய இரக்கத்தை பெற முடியும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகையினால தான் தாவீது அவ்விதமாக சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அவனுக்கு நேரிட்டதான இடுக்கண் என்ன, இக்கட்டு என்ன, ஜனத்தை
எண்ணும்படியாக அவன் சொல்லுகிறான். ஜனத்தை எண்ணுகிறார்கள். மொத்தம் எத்தனை ஜனங்கள், எத்தனை பேர் அவனுடைய தேசத்தில் இருக்கிறார்கள்ங்கிற அந்த ஒரு கணக்கு எடுக்கிற ஒரு வேலையை செய்யும்படியாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் அதை இவன் செய்யும் பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு பிரமாணம் பழைய ஏற்பாட்டில் உண்டு. அதை அவன் மறந்து விட்டான். அதை அவன் மறந்து செய்தபடினாலே, அல்லாவிட்டால் புறக்கணித்து செய்தபடினாலே, தேவன் என்ன செய்தார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே வாதையை அனுப்பினார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். வாதை தேசத்தில் உண்டாயிற்று. ஜனங்கள் வாதையினாலே அங்கே அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் கர்த்தரை நோக்கி சொல்கிறான், நான் பாவம் செய்தேன். தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன். இப்பொழுது உம்முடைய அடியானின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், வெகு புத்தீனமாய் செய்தேன் என்று சொல்லி பாவ அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். அநேக சமயத்திலே நாம் செய்கிறதான காரியங்கள், தேவனுடைய பிரமாணத்தை மீறுகிறதான செயல்கள் புத்தீனமான செயல்களாய் மாறிவிடுகிறது. அவ்விதமான அந்த புத்தீனமான செயல்களை நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதான விபரீதங்கள், தேவனுடைய தண்டனைகள், அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. புத்தீனமாய் தாவீது செய்ததான பல சந்தர்ப்பங்கள் உண்டு. பத்சேபாளிடத்தில் அவன் பாவம் செய்ததும் புத்தீனமான செய்கையாக இருக்கிறது. இப்பொழுது இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவன் புத்தீனமாய் செய்கிறதை பார்க்கிறோம். மனுஷர்கள் நாம் பலவீனமானவர்கள், மனுஷர்கள் நாம் தவறுகிறவர்கள், மனுஷர்கள் நாம் தவறிப்போகிறவர்கள், மனுஷர்கள் நாம் தவறு செய்கிறவர்கள். அவ்விதமாய் நாம் தவறு செய்யும் பொழுது, தவறி போகிறதான சமயத்தில் கர்த்தருடைய இரக்கத்திற்காக நாம் கெஞ்சுவோம் என்றால், கர்த்தருடைய கைகளில் நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நிச்சயமாகவே தேவனுடைய தண்டனையை கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு குறைத்து அவர் நம்மை மிகுதியாய் தண்டிக்காமல், தேவன் நம்மை அதிகமாய் தண்டிக்காமல், கர்த்தர் நமக்கு இறங்கி அவர் நம்மை நிச்சயமாகவே அந்த தேவ கோபத்திலிருந்து நம்ம தப்பிக்கொள்ளும்படியாய் அவர் நமக்கு உதவி செய்வார். ஆகையினால தான் தாவீதுவன் என்ன செய்கிறான் என்றால், நான் மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக, கர்த்தருடைய கையில் விழுவேனாக என்று சொல்லி கர்த்தருடைய கைகளிலே அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலையும் நீ புத்தீனமாக தேவன் விரும்பாத காரியத்தை செய்திருந்தால், தேவனுடைய வசனத்துக்கும் பிரமாணத்துக்கும் எதிரான காரியத்தை செய்திருந்தாய் என்று சொன்னால், இன்றைக்கு தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்தி, தவறு செய்துவிட்டேன், நான் பாவம் செய்துவிட்டேன், உன்னுடைய பிரமாணத்தை நான் மதிக்காமல் நான் செய்த தவறை எனக்கு மன்னியும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்றால், நிச்சயமாகவே கர்த்தர் உனக்கு மனம் இறங்குவார். உன்னுடைய சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற வியாதியானாலும் சரி, உன் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையானாலும் சரி, எதனால் ஏற்பட்டது என்பதை நீ கவனித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும், வசனத்தை கொண்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு சம்பவம் நமக்கு வரும் பொழுது தேவனுடைய கோபத்துக்கு ஏதுவானது தானா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். எதிலே நான் தவறினேன்? ஜெபிப்பதிலே தவறினேனா? வேதம் வாசிப்பதில் தவறினேனா? ஆலயத்துக்கு செல்லுகிற காரியங்களில் நான் தவறு செய்து விட்டேனோ? கர்த்தர் கொடுக்கிற காரியங்கள் நான் குறைவுபட்டிருக்கிறேனா? தேவனுடைய வசனத்தை நான் எந்த காரியத்திலே கை கொள்ளாமல் விட்டுவிட்டேன் என்று நாம் நம்மை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு தற்பரிசோதனை செய்து பார்த்து நாம் அறிந்து கொண்டு எந்த காரியத்தில் தவறி விட்டோம் என்பதை அறிந்து நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். அப்படி மனம் திரும்புவோம் என்று சொன்னால், நம்மை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாவங்களை அறிக்கை செய்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் திருந்தி நம்முடைய தவறை திருத்திக் கொள்வதற்காக ஒப்பு கொடுத்து வருவோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னிப்பார். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் அவர் மன்னித்து அவர் நமக்கு இரக்கம் செய்வார். இரக்கம் என்று பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால், அக்கிரமங்கள் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால், தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், நம்முடைய தேவனுடைய கோபத்தினாலே இந்த உலகத்தில் நாம் அழிந்து போகிறது மாத்திரமல்ல, நித்தியமான நரகத்தையும் அடைவோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பாதாளத்திலே நாம் அகப்பட்டு விடாதபடிக்கு தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை அவர் காக்கிறவராய் இருக்கிறார். அதைத்தான் நாம் வேதாகமத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே நாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 86வது சங்கீதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். 86வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் நம்மை பாதாளத்துக்கு தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார். வாசிக்கிறேன் உங்களுக்காக. 86வது சங்கீதம் 13வது
வசனம். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். அவருடைய காரியங்கள், அவர் நமக்கு செய்கிற காரியங்கள் பெரியவைகளாக இருக்கிறபடினாலே நாம் பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தாலும் அவர்கள் மேல் தேவனுடைய கோபம் உண்டாயிற்று. அதைத்தான் நாம் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிடுகிறார், தேவன் ஒரு புழுவை கட்டளையிடுகிறார். அந்த விதமாக அனுப்புகிறதான புழுக்களாக இருந்தாலும் பூச்சிகளாக இருந்தாலும், அது ஒருவேளை பறவைகளாக இருந்தாலும், அது நிலத்தை அழிப்பதற்காக இருக்கலாம், அது நம்முடைய ஒருவேளை சரீரத்தை கெடுக்கக்கூடியதான சில பூச்சிகளுமாக இருக்கலாம், வைரஸுகளாக இருக்கலாம். இந்த விதமான பூச்சிகளை இல்லாவிட்டால் இந்த விதமான கிருமிகளை அனுப்புகிறவர் யார், காரணம் என்ன என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். வாசிக்கிறது போல பச்சை புழுவை விட்டது யார், வெட்டுக்கிளிகளை விட்டவர் யார், முசுக்கட்டை பூச்சியை விட்டவர் யார்? இவைகள் எல்லாவற்றையும் விட்டவர் தேவன்தான். தேவனுடைய கோபம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் கர்த்தருடைய கோபம் வந்தது நிமித்தமாய் தேவன் இந்த பூச்சிகளையும் புழுக்களையும் விவசாயத்தை அழிக்கக்கூடியதான இந்த காரியங்களெல்லாம் என்ன செய்தது, அன்றைக்கு நேரிட்டது. அனுப்பப்பட்டு பொருளாதாரத்தில் பயங்கரமான வீழ்ச்சி உண்டாயிற்று என்பதை நாம் இந்த யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் என்ன செய்ய முடியும், வாசித்து அறிந்து கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறதா? இந்த தேசத்தில் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தாலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்கிறார், நான் மட்டாய் தண்டிப்பேன். நீ மனம் திரும்புவாய் என்று சொன்னால் என் கையை நான் திரும்ப எடுத்து விடுவேன், என் கோபத்தை நான் விட்டு விலகுவேன், உனக்கு நான் இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையானவர்களே, தேவன் இறங்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகம் இவ்வளவு நாட்கள் இருக்கவே இருக்காது. தேவனுடைய இரக்கத்து நிமித்தமாகத்தான், அவருடைய கிருபை நிமித்தமாகத்தான் இவ்வளவோ அக்கிரமங்கள், எவ்வளவோ பாவங்கள், எவ்வளவோ அநியாயங்கள் இருந்தும் கூட இவைகளை கர்த்தர் அவர் பார்த்து விஷனப்பட்டும் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆனாலும் அவர் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். ஜனங்கள் செய்கிறதான பாவங்கள் அக்கிரமங்கள் நிமித்தமாக தேவனுடைய கோபம் நேரிட்டிருந்தால் போதோ இந்த உலகம் அழிக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த உலகத்தை கர்த்தர் அழிக்காமல் தேவன் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது தேவனுடைய சுத்தமான கிருபை, தேவனுடைய இரக்கம் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எத்தனை பேர் அவ்விதமாய் ஒப்பு கொடுக்க விரும்பி, ஆண்டவரே என் பொருளாதாரத்தை நீ சீர்படுத்த வல்லமையுள்ள தேவன், எனக்கு திரும்ப வேலையை கொடுப்பதற்கு வல்லமையுள்ள தேவன், என் சரீரத்தில் ஏற்பட்டதான இந்த வியாதி, இதை நீர் ஆண்டவரே கட்டளையிட்டிருப்பீர் என்று சொன்னால் என இறங்குவீராக. என் பாவங்களை அறிக்கை செய்கிறேன், என் அக்கிரமங்களை அறிக்கை செய்கிறேன், எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்போம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு இரக்கம் செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. விசுவாசிக்கிறீர்களா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. 103ஆம் சங்கீதத்திலே 3ஆம் வசனம் என்ன சொல்கிறது? உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று பார்க்கிறோம். அவர் வியாதிகளை குணமாக்குகிறவர் மாத்திரமல்ல, பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது பாவத்தின் விளைவாக வந்த எல்லா நோய்களையும் அவர் நமக்கு உடனடியாகவே குணமாக்கி நம்மை சுகமாக்கி நம்மை ஆரோக்கியம் உள்ளவர்களாய் ஜீவிக்க உதவி செய்வார். நம்முடைய ஆரோக்கியம் தேவனுடைய கிருபையினாலே கிடைக்கிறது. பாதுகாக்கப்பட்டவர்கள் எல்லாரும் தேவனுடைய கிருபையினாலே காக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நற்கிரியினாலே அல்ல, நம்முடைய பக்தியினாலே அல்ல. நாம் நினைத்து விடக்கூடாது, மரித்து போன மக்கள், பாதிக்கப்பட்டதான மக்கள், அவர்கள் பாவம் செய்தார்கள், நான் நல்லவன், நான் குறைவற்றவன் என்று நினைத்து விடாதபடி என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய குறைவுகளை அறிக்கை செய்து, ஆண்டவரே நம்முடைய கிருபையினால தான் நான் நிலைநிற்க, நம்முடைய கிருபையினால தான் நான் இந்த வியாதியிலிருந்து தப்பிக்கொண்டேன், என் ஜீவனை நீ காத்து கொண்டீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். யார் கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறார்களோ அவர்களுக்கு கிருபை பெறுகிறது. யார் நன்றி உள்ளவர்களாக நன்றி கடனுக்காக என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அப்படி நாம் ஜீவிக்கும், நம்ம தாழ்மை உள்ள மக்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய இரக்கத்தின் கிருபையும் நம்மில் பெருகச் செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்படினாலே மற்றவர்கள் வியாதி வந்ததினாலே அவர்கள் பாவம் செய்து விட்டார் என்று நினைத்து அவர்களை
அந்த குறைவாக நினைக்கக்கூடாது. அவர்களை நாம் கீழ் நோக்கி பார்க்கக்கூடாது, தாழ்வாய் நினைக்கக்கூடாது, நாம் பெருமைப்பட்டு விடக்கூடாது. கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே தான் இன்னும் தொடர்ந்து அவர் பாதுகாப்பதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய இரக்கம் பெரியது. ஆகவே தான் சொல்கிறார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எப்பொழுது நீ மனம் திரும்பும் பொழுது, எப்பொழுது நீ பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது, எப்பொழுது நீ உன்னுடைய வாழ்க்கையிலே நீ செய்த எல்லா பாவங்களுக்காய் மனம் வருந்தி தேவனுடைய சமூகத்தில் வந்து நான் புத்தீனமாய் செய்தேன், எனக்கு நீர் இறங்கும் என்று சொல்லி கேட்கும் பொழுது, இனி இது தவறை செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணும் பொழுது, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த உலகத்திலும் எந்த மனுஷனாக இருந்தாலும் அவர்களுக்கு அவர் இரக்கம் செய்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா என்று சொல்லி நாம் ஆர்ப்பரிப்போமா? இயேசுவே, நீ நல்ல தெய்வம் அப்பா, எனக்கு நன்மை செய்தீரே, என் வியாதிகளெல்லாம் நீ சுகமாக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இப்பொழுதே உங்களுடைய வியாதியை கர்த்தர் சுகமாக்குகிறார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே தேவனுடைய வார்த்தையின் வல்லமையினாலே நீங்கள் சுகமாக்கப்படுகிறீர்கள். பாவத்தை அறிக்கை செய்கிறதான உங்களை தேவன் இப்பொழுதே சுகமாக்குகிறார், விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார் என்று சொல்லியிருக்கிறது. உன் பிராணனை அவர் அழிவுக்கு விலக்கி மீட்டு என்று சொன்னால் அர்த்தம் என்ன? எந்த அழிவை பற்றி சொல்லியிருக்கிறது? நித்தியமான அழிவை பற்றி சொல்லியிருக்கிறது. நரகாக்கினையில் இருந்து கர்த்தர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது, மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது என்று சொல்லி இங்கே வாசிக்க கேட்டோம். இரண்டாவதாக, எது பெரிய செயல்? தேவனுடைய பெரிய செயல் என்ன? எது பெரியது என்று சொன்னால் அவருடைய மகிமை அது பெரியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே தேவனுடைய அந்த ரட்சிப்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய இந்த ரட்சிப்பினால் அவர் மகிமை எப்படிப்பட்டதாக இருக்கிறதாம்? அது பெரிதாக இருக்கிறது. இப்போ தேவனுடைய மகிமையை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? அவர் தருகிறவராக இருக்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு, அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு கர்த்தர் நமக்கு செய்கிற பெரிய காரியம் என்ன தெரியுமா? அவர் மகிமையினாலே அவர் நம்மை நிறைக்கிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய மகிமை என்பது, தெய்வீக மகிமை என்பது இந்த உலகத்தின் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதே இல்லை. உலகத்தாருடைய மகிமை ஒழிந்து போகும். இந்த உலகத்தாருடைய மகிமையை பார்க்கிலும் தெய்வீக மகிமை என்பது அது விசேஷித்த மகிமையாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளுடைய மகிமையை அவருடைய முகத்திலே நாம் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளுடைய அந்த மகிமையை அவருடைய ரூபத்திலே நாம் பார்க்க முடியும். உலகத்தாருடைய முகத்தை பார்க்கும் பொழுதும், தேவனுக்கு பயந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய முகத்தை பார்க்கும் பொழுதும் அவருடைய முகத்திலே மகிமை இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய முகத்திலே மகிமை இருக்கிறதை நீங்கள் உணர முடியும். அதிகமாய் வேதத்தை தியானம் பண்ணி வசனத்தின்படியாய் ஜீவிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய முகத்தில் இன்னும் அதிகமான மகிமை இருக்கும். அநேகருடைய முகங்களை பாருங்கள். பக்திமான்களுடைய முகங்கள் அது நல்ல விதமாக இருக்கும், கடுகடுப்பாக இருக்கிறதில்லை, அது கோபமாக இருக்கிறதில்லை, சாந்தமாக இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த முகத்தில் ஒரு தெய்வீக ஒரு மகிமையை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். உங்கள் முகத்தில் அந்த மகிமை இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். கண்ணாடியிலே நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த தேவ மகிமை உங்கள் முகத்தில் தெரிகிறதா? மற்றவர்கள் உங்கள் முகத்தை பார்க்கும் பொழுது தேவ மகிமையை, தேவ சாயலை உங்கள் முகத்திலே அவர்கள் பார்க்க வேண்டும். அது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. கர்த்தர் கொடுக்கிற அந்த பெரிய காரியமாகிய மகிமைக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு மோசே 40 நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவன் ஜெபித்தான். 40 நாட்கள் அவன் ஜெபித்த பொழுது அவனுடைய முகம் அது பிரகாசமாக இருந்தது. அவனுடைய முகத்தில் தெய்வீக மகிமை ஜொலித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மகிமையை பார்க்க முடியாதபடிக்கு அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் முகத்தை மூடிக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த விதத்தில் உங்களுக்கும் எனக்கும் தேவ மகிமை அதிகமாகிற சமயத்தில் மக்கள் நம்மை கனப்படுத்துவார்கள். தேவன் மூலமாக
அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது மனுஷர் மூலமாக நமக்கு கிடைக்கிற மகிமை தானாகவே வரும். இந்த உலகத்தின் மகிமை தானாகவே கடந்து வரும். ஆகவே தெய்வீக மகிமைக்காய் வாஞ்சிப்போம். 40 நாட்கள் உபவாசித்து ஜெபித்த பொழுது அதிகமான மகிமை அவன் முகத்தில் பிரகாசித்தது போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் அதிகமாய் உபவாசத்தோடு ஜெபிப்போம் என்று சொன்னால், உபவாசித்து ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகிற தேவனுடைய மகிமை என்ன செய்யும்? இறங்கி வரும். இயேசு கிறிஸ்து மலைகளிலே வனாந்தரங்களிலே போய் உட்கார்ந்து என்ன செய்தார்? ஜெபிக்கிறவராயிருந்தார். அவர் மேல் தேவனுடைய மகிமை என்ன செய்தது? இறங்கியது. ஒரு மேகம் இறங்கியது. ஒரு மகிமையின் மேகம் அவர் மேல் இறங்கியது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் பேதுரு சொல்லுகிறான், நாம் இங்கே இருக்கிறது நல்லது என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கும் என்று சொன்னால் தேவ மகிமை உங்கள் வீட்டில் இறங்கி இருக்கும். தேவ மகிமை அங்கே இருக்கும் என்றால் உங்கள் வீடு உங்களுக்கு அது சொர்க்கமாக பரலோகமாக காட்சியளிக்கும். தங்கள் வீட்டில் இருக்க மனமே இல்லை என்று சொல்கிறார்கள். வீட்டை விட்டு ஓடி போய் விடலாமா என்று சொல்லுகிறார்கள். ஏன் உங்கள் வீட்டில் இருக்க மனமில்லை என்றால் உங்கள் வீட்டில் தேவ மகிமை இல்லை. தேவ மகிமை உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வீடு அது நரகமாக அல்ல, அது பரலோகமாக மாறும். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆகவே வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இருக்கும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை அது நரகமாக அல்ல, அது பரலோக மகிமை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். உங்களை பார்க்கிறவர்களுக்கும் நீங்கள் ஒரு விரும்பத்தக்க ஒரு நபராக மாறிவிடுவீர்கள். தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமாய் மாறிவிடுவீர்கள். அநேகர் உங்களால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவனுடைய மகிமையை நாம் கட்டாயம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அதிகமாய் தேவ சமூகத்திலே தரித்திருக்க வேண்டும். அதிகமாய் தேவனுடைய வசனங்களின்படியாக நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த 21ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார் என்று சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவனுடைய மகிமை என்ன? அவருடைய வல்லமை. அவருடைய வல்லமையை நமக்கு தந்து தேவன் அவர் என்ன செய்கிறார்? அவர் சந்தோஷப்படுகிறார். ராஜா அதாவது அவர் தம்முடைய வல்லமையினாலே நம்மை அவர் நிரப்புகிறவராக இருக்கிறார். தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் மகிமை. மகிமை வரும் பொழுது நாம் வல்லமை உள்ள மக்களாக இருப்போம். அந்த வல்லமையை தேவன் என்ன செய்கிறார்? நமக்கு அவர் அருளி செய்கிற தேவனாக இருக்கிறார். அந்த வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, அந்த வல்லமை என்பது என்ன? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவளுக்கு வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார். வல்லமை என்று சொல்லும் பொழுது பிசாசுகளை துரத்தக்கூடியதான அதிகாரம், பவர், பரிசுத்த ஆவி உங்கள்கிட்ட வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். யூ ஷால் ரிசீவ் த பவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வல்லமை என்று சொன்னால் என்ன? அதாவது பிசாசுகளை துரத்துகிற வல்லமை, வியாதிகளை சுகமாக்குகிற வல்லமை, உலகமெங்கும் சாட்சிகளாயிருப்பீர்கள், சாட்சியாய் ஜீவிக்கக்கூடியதான வல்லமையை கர்த்தர் நமக்கு தருகிறார். அந்த சக்தியை நமக்கு தருகிறார். ஒரு சக்தி வாய்ந்த மனிதன் என்று சொல்ல வேண்டுமென்றால் அவனிடத்தில் பலவிதமான பலம் இருக்கிறது. என்ன பலம் இருக்கிறது? என்ன பவர் இருக்கிறது என்றால் ஆட்கள் இராணுவ பலம் இருக்கலாம், பொருள் பலம் இருக்கலாம், அதிகார பலம் இருக்கலாம். அப்படிப்பட்டவனை தான் சக்தி வாய்ந்தவன் என்று சொல்லுகிறோம். அதே போல தேவ மகிமையால் நிரப்பப்பட நம்மை ஒரு வெறும் பாத்திரமாய் இருக்க மாட்டோம். நாம் நிரப்பப்பட்டவர்களாய் மாறுகிறோம். எதனால் நிரப்பப்படுகிறோம்? வல்லமையினாலே நிரப்பப்படுகிறோம். வல்லமை உள்ள மக்களாக மாறுகிறோம். பிசாசுகள் ஓடும், வியாதிகள் என்ன செய்யும்? சுகமாகும். நாம் நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக மாறும். நேகர் மத்தியில் நம்ம பேசுகிற வார்த்தைகள் அது வல்லமை வார்த்தையாக இருக்கும். அது அநேகரை தொடக்கூடிய வார்த்தையாக இருக்கும், அநேகரை ரட்சிக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும், அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும். வல்லமை உள்ள ஒரு மனுஷராக, ஒரு மனுஷியாக தேவன் உங்களையும் என்னையும் என்ன செய்வார்? அவர் நிச்சயமாகவே மாற்றுவார். ஆகவே தான் இங்கே சங்கீதம் 22 பார்க்கிறோம். வல்லமையிலே ராஜா என்ன செய்கிறார்? மகிழ்ச்சியாக இருக்கிறார். உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார். நான் வல்லமை உள்ளவங்களாக இருப்போம்டா, தேவன் மகிழ்ச்சியாக அடைவார். இயேசு நம்மளே மகிழ்ச்சி அடைவார். அவர் தான் ராஜா. அந்த ராஜாவாக இயேசு அவர் மகிழ்ச்சி அடைகிறவராக இருக்கிறார். அவர் சந்தோஷம். சக்தியற்றவளாக இருக்கிறோமா?
அடிக்கடி பாவத்தில் விழுகிறோமா, அடிக்கடி சோதனையில் விழுந்து போகிறோம் என்றால் கர்த்தருக்கு சந்தோஷமாக இருக்காது, மகிழ்ச்சி அல்ல, அது துக்கமான விஷயமாக இருக்கும். ஆகவே பலம் வாய்ந்த மக்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இரண்டாவது மகிமை என்ன? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஒரு பிள்ளைக்கு என்ன மகிமை என்று சொன்னால், அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர் என்று சொல்லி இந்த 2வது வசனம் சொல்லுகிறது. பொருள் என்ன? கர்த்தர் நம்முடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய மகிமை தங்கின கர்த்தருடைய பிள்ளைகள். தேவனுடைய மகிமை என்று சொன்னால் என்ன? இரண்டாவதாக நம்முடைய மகிமை என்னவென்றால், கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையுடைய மகிமை என்னவென்றால், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்கிற நிச்சயம் உண்டு. அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையிடத்தில் இன்னொருவன் வந்து ஒரு ஜெபத்தை செய்யும்படி கேட்கும் பொழுது அவனுக்காக செய்கிற ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். எலியா பாடுள்ள மனுஷனாக இருந்தும் அவன் என்ன செய்தான்? கருத்தோடு ஜெபித்தான். கர்த்தர் தேசத்துக்காக அவன் ஜெபித்த ஜெபத்தை கேட்கவில்லையா? அன்றைக்கு கேட்டது போல இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஜெபிக்கிற எல்லா ஜெபத்திற்கும் அவர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்கள். கர்த்தர் இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறு ஜனம் இல்லவே இல்லை. நம்ம பரலோகத்தை நோக்கி நாம் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கும் பொழுது, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபம், கணவனுக்காக ஜெபிக்கிற ஜெபம், குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம், தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம், என்ன ஜெபமாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று விசுவாசியுங்கள். விசுவாசத்தோடு கூட ஜெபியுங்கள். நீ தேவனுடைய பிள்ளை. அந்த ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு இந்த மகிமையை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்க. என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். என் நாமத்தில் எவைகளாம் கேட்கிறீர்களோ எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். குமாரில் பிதா மகிமைப்படும்படியாக அவர் தந்தருள்வார் என்று சொல்லி இயேசு சொன்னார். அப்படினாலே உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும் என்பதை மறந்து போக வேண்டாம். அதுதான் 2வது மகிமையாக இருக்கிறது. 3வது மகிமை என்ன? உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். தேவன் கொடுக்கிற 3வது ஆசை உத்தமமான ஆசீர்வாதங்கள், நல்ல நல்ல ஆசீர்வாதங்கள், குறைவற்ற ஆசீர்வாதங்கள். உத்தம ஆசீர்வாதம், குறைவற்ற ஆசீர்வாதம், பழுதற்ற ஆசீர்வாதம், சமாதானம் நிறைந்த ஐஸ்வர்யம், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யம். வேலை உத்தியோகம் கொடுத்தாலும் அந்த வேலை அது நல்ல வேலையாய் கற்றுக் கொடுப்பார். பிள்ளைகளை கொடுத்தாலும் நல்ல பிள்ளைகளை கொடுப்பார். கணவனை கொடுத்த நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல வீடு, எல்லாம் உத்தம ஆசீர்வாதம். நேகர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் அவளுக்கு நல்ல உத்தமமான ஆசீர்வாதமாக இல்லை. அதில் அநேக அவர்களுக்கு வேதனைகள் இருக்கிறது. கண்ணீர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடவுள் ஏன் கொடுத்தார், இது கொடுத்தது கொடுக்காம இருந்திருக்கலாமே அப்படின்லாம் பேசுகிற ஆட்கள் இருக்கிறார்கள். அப்படி அல்ல. தேவன் உங்களுக்கு உத்தமமான ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பதற்கு ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அது 3வது தேவன் அந்த மகிமையை வைத்திருக்கிறார். 3வது மகிமை என்ன? உத்தம ஆசீர்வாதம். அது மட்டுமல்ல, அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்னென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது. ஆகவே தீர்க்காயுசு என்று சொன்னார். இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்க இன்னொரு மகிமை என்ன தெரியுமா? தேவன் நமக்கு நீடித்த ஆயுசை தருவார், தீர்க்காயுசை தருவார். நீடித்த ஒரு சுகவாழ்வை தேவன் அவர் தருவது என்பது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அடுத்த 4வது ஆசீர்வாதமாக இருக்கு. முதல்ல வல்லமை, 2வது ஜெபத்தை கேட்கிறார், 3வது உத்தமமான ஆசீர்வாதம் அதை கர்த்தர் கொடுத்து அவர் நம்மை எதிர்கொண்டு வந்து அவர் என்ன செய்தார்? நம்முடைய சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அவர் எவ்வளவு மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஆகவே 4ஆம் வசனத்தில் நாம் படித்தது போல தீர்க்காயுசை கர்த்தருகிறார். ஆகவே நாம் மகிமையை வாஞ்சிப்போம், தேவனுடைய மகிமையை வாஞ்சிப்போம். அவருடைய பெரிய காரியம், அவர் கொடுக்கிற பெரிய காரியம் மகிமையாக இருக்கிறது. ஆகவே தான் சொன்னார், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். அவர் இரக்கம் என்கிற அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய மகிமை பெரியது. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். பிரசங்கியின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சூரியனுக்கு கீழே ஞானமுள்ள காரியத்தை கண்டேன், அது என் பார்வைக்கு பெரிதாய் தோன்றிற்று. ஞானமுள்ள காரியத்தை கண்டேன், அது என் பார்வைக்கு
பெரிதாய் தோன்றிற்று. ஞானம், ஞானமான செய்கை, ஞானமான செய்கை என்பது அது பெரிய காரியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் காரியங்களை ஞானமாய் செய்யத்தக்கதாக கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவார். அப்படி ஞானமாய் நாம் நடந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் ஞானத்தை தருவார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். அவனுக்கு என்ன செய்கிறவர்? அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தெய்வம். சாலமோன் ஞானத்துக்காய் கேட்டான், கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். அதே போல உங்களுக்கும் கர்த்தர், உங்கள் பிள்ளைகளுக்கானாலும் சரி, படிக்க முடியாத பிள்ளைகள், படிப்பு வரவில்லை, அந்த புத்தி உள்ள பிள்ளைகள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், கர்த்தர் ஞானத்தை அவர்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார். 9ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தில் படிக்கிறோம், நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதுக்கு வேகமுள்ளவளின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்கள் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவனின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கும் புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதுக்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். தேவனுடைய ஞானம் அது பெரிய ஞானம். நம்முடைய ஞானத்திலே நாம் சார்ந்து கொள்ளாதபடிக்கு தேவனுடைய ஞானத்திலே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஞானத்திலே நாம் சார்ந்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் காரியங்களை வாக்கிய செய்வாராம். சமயம் என்ன செய்ய வேண்டும்? நேரிட வேண்டும். தேவ செயலும் என்ன செய்ய வேண்டுமாம்? நேரிட வேண்டுமா? ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக, யூத தேசத்துக்கு எதிராக 1967 அரபு நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து எகிப்து தலைமையில் அவர்கள் யுத்தம் செய்ய புறப்பட்டார்கள். இவர்கள் தன்னந்தனிமையாய் நின்றார்கள். ஆனால் இவர்கள் தன்னந்தனிமையா அல்ல, கர்த்தர் இவர்களோடு கூட இருந்து அவர் யுத்தம் செய்தார். அருமையானவர்களே, அவர்களுக்கு பலவிதமான யுத்த தளவாடங்கள் இருந்தும் அவர்களுக்கு அதுக்குரிய அறிவு ஞானம் எல்லாம் இருந்தது எதிரிகளுக்கு. ஆனால் அத்தனை பேரும் தோற்கடிக்கப்பட்டார்கள். அவர்கள் புத்தியிலே மாறாட்டம் உண்டானது, குழப்பம் உண்டானது. அவர்கள் பயங்கரத்தினாலே ஆங்காங்கே அவர்களுடைய ஆயுதங்களை போட்டுக்கொண்டு பீரங்கிகளையும் எல்லாவற்றையும் களைந்துவிட்டு ஓட்டம் பிடித்தார்கள். 67 நடந்த சம்பவம். 6 நாட்களிலே இஸ்ரவேல், அதாவது தேசம், மற்ற தேசத்தை என்ன செய்தார்கள்? ஜெயித்தார்கள். அநேகர் அவர்களிலே கொல்லப்பட்டார்கள். இவர்களே கொஞ்சம் பேர் தான், சில பாதிப்பு தான் ஏற்பட்டது. அதிக பாதிப்பில்லாதபடிக்கு இவர்கள் தேசத்தை காத்து கொண்டது மட்டுமல்ல, அவர்களுடைய தேசங்களையும் ஒரு பகுதியை பிடிக்க முடிந்தது. அப்படினாலே அதுக்கு முன்பு நீங்கள் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பலமுறை தோற்கடிக்கப்பட்ட சம்பவங்கள் வேதத்திலே உண்டு. ஞானம் இருந்தாலும் யுத்த தளவாடங்கள் இருந்தாலும் அது யார் கையில் இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. தாவீதிடத்தில் அப்படி இருந்த பொழுது, தாவீது தேவ ஞானத்தை உடையவனாக இருந்தபடினாலே அவனுக்கு சமயமும் தேவ செயலும் நேரிட்டது என்று சொல்லி நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா படிப்பு இருக்கிறது, பணம் இருக்கிறது, ஆயுதங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது என்று நீங்கள் மேன்மை பாராட்டி விட முடியாது. தேவ செயல் நேரிட வேண்டும், சமயம் நேரிட, கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டும். கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டும் என்றால் முழங்காலை நிற்க வேண்டும். தேவன் உங்களுக்கு ஞானத்தை தர வேண்டும். கர்த்தரை நீங்கள் உடைய மக்களாக இருக்க வேண்டும். அவர்தான் உங்களுக்கு ஞானம், அவர்தான் உங்களுக்கு நீதி, அவர்தான் உங்களுக்கு மீட்பராக இருக்கிறார். ஆகவே கர்த்தாவே, நான் படித்ததினாலே நான் வெற்றி பெற்று விட முடியாது என்று மாணவன் நினைக்க வேண்டும். எனக்கு பல பட்டங்கள் இருக்கிறதுனாலே நான் சம்பாதிக்க முடியும், நல்ல உத்தியோகம் கிடைக்கும் என்று நினைத்து விடக்கூடாது. படித்து முடித்தாலும், பல பட்டங்கள் இருந்தாலும், பல ஆட்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், ரெக்கமெண்டேஷன் பண்ணுவதற்காக பல ஆட்கள் தெரிந்திருக்கலாம். என்ன இருந்தாலும் சமயம் நேரிட வேண்டும். தேவ செயல், கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க செய்யாமல் நிச்சயமாய் ஒன்றும் நடக்காது. கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய செயலுக்காக ஆண்டவரை நீர்க்கிரியை செய்யும், நீர் காரியங்களை வாய்க்க செய்யும் என்று சொல்லி அவரை நீங்கள் நம்பி அவரை சார்ந்து ஜீவிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்பொழுதுதான் கர்த்தர் என்ன செய்வார்? ஞானம் என்கிற அந்த ஞானமாய் செய்கிற செயல், கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை ஞானமாய் செய்வதற்கான கிருபை உங்களுக்கு தந்தருள்வார். தேவன் தன்னுடைய ஞானத்தை என்ன செய்வார்?
அங்கே தன்னுடைய ஞானத்தை விளங்கச் செய்வார். அவருடைய ஞானத்தை உங்களுக்கு தருவார். அவர் தன்னுடைய ஞானத்தை விளங்கச் செய்வதென்பது, அந்த தேவ செயல் என்பது, சமயத்தை வாய்க்கச் செய்வதென்பது பெரிய காரியமாக இருக்கிறது. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அவ்விதமான இந்த பெரிய காரியங்கள் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறபடினாலே நாம் பயப்பட வேண்டாம். நாம் விசுவாசத்தோடு கூட நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால், பயப்படாதபடிக்கு கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்கிற தேவன், தேவன் எனக்கு இரக்கம் செய்கிறவர், அவர் என்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மகிமையின் என்கிற அந்த பெரிய காரியத்தை தருகிறவர். இரக்கம் என்கிற பெரிய காரியத்தை, மகிமை என்கிற பெரிய காரியத்தை, ஞானம் என்கிற பெரிய காரியத்தை எனக்கு அவர் அருளி செய்கிற தேவன், அவர் செய்கிற தேவன். ஆகையினாலே நான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி தைரியமாக விசுவாசத்தோடு கூட நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே அவர் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், நன்மைகளை கட்டளையிடுவார். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்ன உம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறச் செய்வீராக. அந்த பெரிய காரியங்களாக இருக்கிற அந்த இரக்கம், அந்த மகிமை, அந்த ஞானம், இவைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. இந்த ரகசியம் பெரியது என்று எபேசியரில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, வேதத்தின் மகை பொருட்கள், நான் சபையை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். இந்த ரகசியம் பெரியது என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். மறைபொருட்களை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் ஞானத்தை தருவீராக. வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்ளும்படியாக ஞானத்தை தருவீராக. அந்த வெளிப்பாட்டை தருவீராக. உம்முடைய வழிகளை புரிந்து கொள்ளும்படியாக ஞானத்தை தருவீராக. ஆண்டவரே, ரகசியங்களை கர்த்தர், மர்மங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு வெளிப்பாட்டை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்த ரெவலேஷன், புதிய ஒரு ரெவலேஷனை, புதிய ஒரு வெளிப்பாட்டை, ஒரு வெளிச்சத்தை எங்கள் வாழ்க்கையில் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இருட்டாக இருக்கிற மனம் அது வெளிச்சத்துக்குள்ளே வரட்டும். புத்தியில் இருக்கிற அந்தகாரம் நீங்கட்டும். மனக்குழப்பங்கள் நீங்கட்டும். தெளிச்சல் உண்டாகட்டும். அதற்காக ஜெபிக்கிறேன். நீ பெரிய காரியத்தை நீ செய்கிறவர். எங்களுடைய ஆண்டவருடைய புத்தியிலே கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறவர். எங்கள் சரீரத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறவர். எங்கள் ஆத்துமாவிலே நீர் பெரிய காரியத்தை செய்கிறவர். இப்பொழுது இது செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையில் செய்ய போகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும், சமாதானமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்றும் இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கானான் என் சொந்த தேசம், பரிசுத்தவான்களால் நிறைந்த தேசம். பரலோக கானான் என் சொந்த தேசம், பரிசுத்தவான்களால் நிறைந்த தேசம். பரவசமாகிறேன், பரவசமாகிறேன், பரலோகில் வாழும் நல் சாக்கியத்திற்காய். பரவசமாகிறேன், பரவசமாகிறேன், பரலோகில் வாழும் நல் சாக்கியத்திற்காய். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என்னுள்ளம் நன்றியினால் நிறைந்தே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என்னுள்ளம் நன்றியினால் நிறைந்தே. அவரும் வாழ்வில் செய்த நன்மைகள்
பாடுகள் பலவித சோதனை வந்தும் பரிசுத்தமே என் வாழ்வின் லாபம். பாடுகள் பலவித சோதனை வந்தும் பரிசுத்தமே என் வாழ்வின் லாபம். பஞ்சமோ பாசியோ என்னை வருத்தியும் பக்தனாய் ஜீவித்தேன் அவர் கிருபை. பஞ்சமோ பாசியோ என்னை வருத்தியும் பக்தனாய் ஜீவித்தேன் அவர் கிருபை. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என்னுள்ளம் நன்றியினால் நிறைந்தே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என்னுள்ளம் நன்றியினால் நிறைந்தே. அவர் உன் வாழ்வில் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடு. அவர் உன் வாழ்வில் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடு. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வாழ்வில் கடுமையாய் வந்து சந்தித்தாலும், காரிருள் போன்ற கஷ்டங்கள் வாழ்வில் கடுமையாய் வந்து சந்தித்தாலும், தாவீதை போல நான் தயங்காமல் ஜீவிப்பேன் தாபரமான என் இயேசுவிற்காய். தாவீதை போல நான் தயங்காமல் ஜீவிப்பேன் தாபரமான என் இயேசுவிற்காய். என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என்னுள்ளம் நன்றியினால் நிறைந்தே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என்னுள்ளம் நன்றியினால் நிறைந்தே. அவர் உன் வாழ்வில் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடு. அவர் உன் வாழ்வில் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடு. சாத்தானின் சேனைகள் சர்வமும் ஜெயித்த சாந்த சொரூபியன் இயேசு அங்கே. சாத்தானின் சேனைகள் சர்வமும் ஜெயித்த சாந்த சொரூபியன் இயேசு அங்கே. பரலோகில் என் கண்ணீர் யாவையும் துடைப்பார், பரலோடு நித்தியமாய் வாழ்ந்திடுவே. பரலோகில் என் கண்ணீர் யாவையும் துடைப்பார், பரலோடு நித்தியமாய் வாழ்ந்திடுவே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என்னுள்ளம் நன்றியினால் நிறைந்தே. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, என்னுள்ளம் நன்றியினால் நிறைந்தே. அவர் உன் வாழ்வில் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி துதித்திடு. அவர்